கம்யூனிஸ்ட் கட்சி கோட்டையாக இருக்கும் திருத்துறைப்பூண்டி தொகுதி நிலவரம் என்ன? அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதி தனி தொகுதி. திருவாரூர் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர், களப்பால் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. காவிரி டெல்டாவோட கடைமடை பகுதியா இருக்க திருத்துறைப்பூண்டியில விவசாயமும் மீன்பிடித்தலும் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 1,11,101 ஆண் வாக்காளர்கள், 1,14,348 பெண் வாக்காளர்கள், 14 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,25,363 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருத்துறைப்பூண்டி வரலாற்றுல கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கம் செலுத்துற தொகுதியாவே இருக்கு. இதுவரைக்கும் இந்த தொகுதியில நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 11 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 2 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில சிபிஐ வேட்பாளர் மாரிமுத்து போட்டியிட்டாரு. அப்போ வேட்புமனுவில் தன்னுடைய சொத்து மதிப்பு 3.30 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த தொகுதியில 97,092 வாக்குகளை வாங்கின மாரிமுத்து 30,068 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கியிருந்தாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமார் 67,024 வாக்குகளை வாங்கி தோற்றாரு. வரலாற்றுல அதிமுகவோட இரட்டை இலை ஜெயிக்காத தொகுதியா இருக்க திருத்துறைப்பூண்டில போன முறையும் அதிமுக ஜெயிக்கல. 15,362 வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில டெபாசிட்டை தக்க வச்சது. இப்போ தேர்தல் நெருங்க திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேட்கலாம். களப்பால் கிராமத்தில் நாங்கள்லாம் இருக்கிறோம். எங்களுக்கு இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இருந்தும் எங்களுக்கு அது டாக்டர் எப்பயும் இருக்கிறது இல்லை. 24 மணி நேரமும் டாக்டர் இருக்கிறது மாதிரி எங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. நாங்கள் ஏழை மக்கள் தான் இங்கே ரொம்ப வசிச்சுக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் எழுந்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஏரி ஒன்று பெரிய ஏரி இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தூர் வர்றதுக்கான பணிகள் தொடக்கினாங்க. அதுக்கு பிறகு சரியாக நடைபெறலை. அதோட நிறுத்திட்டாங்க. அந்த ஏரி தூர்வாரினா இங்கிட்ட அது சம்பந்தமாக ஒரு 250 ஏக்கர் பாசன பகுதி கொஞ்சம் விளைச்சலுக்கு நல்லாயிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி மன்னார்குடி தாலுக்காவிலேருந்து முத்துப்பேட்டை தாலுக்காவை பிரித்தாங்க. எங்களோட கிராமங்களில் ஒரு 10-15 கிராமங்கள் அதில் இணைஞ்சிருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள கிராமங்கள் களப்பால் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பேருந்து வசதி இல்லை. இது வரைக்குமே ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் பேருந்து வசதியே இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். படித்த ஏழை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இந்த திருத்துறைப்பூண்டி தொகுதியில் இருக்குது. இது வரைக்கும் ஒரு படித்த இளைஞர்கள் ஒரு வேலை பார்க்குறது ஒரு தனியான ஒரு தொழிற்சாலையோ எதுவுமே இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளாயும் எந்த எம்எல்ஏவும் சட்டமன்ற உறுப்பினரும் இதுவரைக்கும் எதுவுமே செய்யாமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இது. ரயில்வே மேம்பாலத்தை முதல்ல கட்டணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி கிடக்குது ஒன்று. இரண்டாவது வேலூர் சாலையும் நாகப்பட்டினம் சாலையும் மன்னாடி சாலையும் இறக்கிற 2வது மேம்பாலத்தை இதை கட்டணும். சுற்றுப்பாதையை கட்டணும். பைபாஸ் ரோடு. இங்கே நிறைய மக்கள் படிக்கணும். குழந்தைகள்லாம் விவசாய மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதிய வசதி இல்லை. அதனால இங்கேருந்து அவங்க வெளியூர் போய் படிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு போதிய வசதி செஞ்சு கொடுத்தா நல்ல வேளாண் பெருகும். விவசாயம் மக்களும் நல்லபடியாக வேளாண் கல்லூரி மெயினாக அமைச்சு கொடுக்கணும். குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு மெயினாக இருந்தால் நல்லபடியாக படித்து விவசாயமும் பெருகும். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க.